ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நான் வந்து இந்த நீச்சல் முறையை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நான் சொல்லிக் கொடுக்க மெத்தடில் நீங்க நீச்சல் கத்துக்கினா 3 நாள்ல நீங்க வந்து ஈஸியா நீச்சல் கத்துக்கலாம். உங்களுக்கு வந்து முழு சேஃப்டியா இருக்கும். அதே மாதிரி வந்து நான் சொல்ற மெத்தட்ல நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா நீச்சல் கத்துப்பீங்க. நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்களும் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிற வச்சுங்க. வாங்க, நான் உங்களுக்கு வந்து அந்த நீச்சல் முறைய நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்க அதை பார்த்து நீங்களும் கத்துக்கலாம். ஆன் பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதை வச்சுதான் நீச்சல் கற்றுக் கொடுக்குற மாதிரி. இது வந்து இப்படி போட்டு நீங்கள் வந்து இப்படி மிதக்குன்னு தண்ணியில் வந்து நீங்கள் நீச்சலை ஈஸியாக ஆடிக்கலாம். இது வந்து நீங்கள் உங்கள் வெயிட்லாம் வந்து எவ்வளோ வெயிட்டுன்னு தாங்கும். சின்ன பசங்களாம் வந்து இது தாராளமாக தாங்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கயிறு வந்து நீங்கள் இடுப்பில் கட்டிக்கலாம். இந்த கயிறை வந்து நீங்கள் இடுப்பில் கட்டிட்டு ஒரு பக்கம் முனை வந்து இங்கே இடுப்பில் கட்டினா ஒரு பக்கம் முனை வந்து அங்கே மேலே இருந்து ஒருத்தர் பிடிக்கிற மாதிரி பார்த்துங்க. சப்போஸ் வந்து நீங்கள் உள்ள முழுகிற மாதிரினா நீங்கள் வந்து கயிறை போட்டு இங்கே இழுத்தனா நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். வாங்க, உங்களுக்கு நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஆஃப் பண்ணுறா. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க, இவன் வந்து இவ்வளவு சின்ன பையனா அடிக்கிறான் பாருங்க. அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஆனா இந்த மாதிரி டீப்பு வச்சு நீங்க நீச்சல் கத்து கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு ஆள் வந்து நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க வந்து மேல இருந்து நீங்க பாத்துக்கணும். அது மாதிரி பாத்துங்க. அப்படி இல்லைன்னா இடுப்புல வந்து ஒரு கயிறு கட்டி நீங்க இறக்கி விட்டா கூட, சப்போஸ் அவன் முழுகிற மாதிரி இருந்தா கூட நீங்க வந்து கயிறை நீங்க இழுத்தா கூட அவன் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். கயிறு கட்டி எப்படி நீச்சல் அடிக்குன்னு நான் உங்களுக்கு ஏதோ இருங்க வரேன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நாங்க பாருங்க, அந்த டேப்பை வந்து எவ்வளவு வெயிட் இருந்தாலும் தாங்க பாரு. அவங்களுக்கு நீச்சல் தெரியாது. ஆனா அவங்க மிதக்குறாங்க. நீங்க அது மாதிரி அந்த டீப்பு மூலியமா வந்து நீங்க நீச்சல் கத்துனா கூட உங்களுக்கு வந்து நல்லா பலனை கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு அவங்களே பாருங்க, அந்த வெறும் சாதாரண இதுதான், வெறும் 2 வீலர் டீப்பு தான். அதே அவங்களுக்கு தாங்குது பாரு. அவங்களுக்கு சுத்தமா நீச்சலே தெரியாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீச்சலை ஃபர்ஸ்ட் நீச்சல் அடிக்கும் போது இந்த மாதிரி டீப்பு மூலியமா கூட நீங்க நீச்சலை கத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இன்னொரு முறையா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துச்சுன்னா ஒரு இடுப்புல வந்து ஒரு கயிறு கட்டிங்க. இடுப்புல கயிறு கட்டின்னு டீப்பு ஒன்று வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆபத்து ஒரு முழுகிற மாதிரி இருக்குன்னா அந்த கயிறை வந்து நீங்க வலிச்சுக்கலாம். நீங்க வந்து இது மாதிரி மூலியமா வந்து நீங்க ஈஸியா நீச்சல் கத்துக்கலாம். பாருங்க தம்பி, அது கையாடு பாருங்க. டியூப் போட்டீங்கன்னா
இந்த மாதிரி வந்து யாரா இருந்தாலும் ஈஸியா மிதக்கும். நீங்க இது மாதிரி பாத்துக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த டீப் என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இந்த கயிறு இருக்கு. இந்த பையன் வந்து கயிறு பிடிச்சிப்பான். தமிழ் வளரா வலிச்சு விட்டா கூட இது மாதிரி அவன் கரையில வந்துருவான். அவள்தான். இது மாதிரி வந்து இது மாதிரி வந்து நீங்க ஒரு 3 நாளைக்கு நீச்சல் கத்துக்கீங்கன்னா அவன் ஈஸியா நீச்சல் கத்துப்பான். உங்களுக்கும் வந்து நீங்க ஈஸியா கத்துக்கலாம். நான் சொல்ற மெத்தோட நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வந்து அழகா ஈஸியா நீச்சல் கத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் சேஃப்டியா இருக்கும். நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்களும் அனைவருக்கும் என்னோட சேனல் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். பசங்க ஆத்து நீங்கடா குதிக்கடா அது நீங்க குடிங்கடா. ஹேய் பொறுமையா ஓடுறா. ஏன்டா நீ